இந்த மாநில அந்தஸ்து பத்தி பேசுறீங்க இல்லையா, மாநில அந்தஸ்து கடந்த 15-20 ஆண்டுகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியாக தனிநபர் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை முன்மொழிந்து மாநில அந்தஸ்துக்கு புதுச்சேரி வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் அண்ணன் சிவா அவர்கள், திமுகவினுடைய மாநில துணை அமைப்பாளர் அண்ணன் அனிபால் கென்னடி அவர்கள், திமுகவினுடைய பொருளாளர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள், காரைக்காலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாஜிம் அவர்கள், இவங்க எல்லாம் தொடர்ந்து தனிநபர் தீர்மானங்களை முன்மொழிந்த நிறைய பேர் அதிகப்படியா ஒரு கட்சியில இருந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா அது திமுக தான். தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி தொடர் குரல்களை இழுத்துக் கொண்டே இருப்பது திமுக தான். ஆனா என்ன சொல்றேன், திமுகவை நம்பாதீங்க அப்படி. ஏன்னா தமிழ்நாட்டை பாப்பாங்களாம் ஒரு மாதிரி, புதுச்சேரி ஒரு மாதிரி பாப்பாங்களாம். புதுச்சேரி இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முதுகெலும்போட ஒரு முதலமைச்சர் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய யாராக இருந்தாலும் இது மக்களுக்கு விரோதமானது, இது மாநிலங்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதுன்னு தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய முதல் குரல் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய குரல் தான்.